இபி ஆஃபீஸ் தேங்கனி கோட்டைக்கு வந்திருக்கோம். இபி ஆஃபீஸில் பில்லு கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா, இது எதிர்க்கையே ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. இது எதிர்க்கையே உங்களுக்கு ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே கிரிவலம் எல்லாமே பண்ணலாம் உங்களுக்கு. இங்கே வீட்டு கோயில், இது வீட்டு சாமி கோயில். இது எல்லா சாமியும் வீட்டு சாமி கோயில் வந்து எல்லோரும் கும்பிட்டுட்டு போகலாம். முதல்ல வந்த உடனே இந்த கோயிலுக்கு வந்த உடனே இங்கே தான் கும்பிடணும், வீட்டுக்காக காவல் தெய்வம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நாகம்மா சாமி. இங்கே நாகம்மா சாமி பார்த்திங்கன்னா படம் எடுத்து நிற்கும். இதை அடுத்தது தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது போனீங்கன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா சிவனை பார்த்துட்டு அடுத்தது முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகரை கும்பிடுங்க. விநாயகரை முதல்ல கும்பிட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சிவனை பாருங்கள். சிவனை பார்த்துட்டு சிவனை தரிசனம் நல்லா வேண்டிக்கின்னு, உங்கள் மனசால் நல்லா வேண்டிக்கிட்டு அடுத்தது வேண்டிக்கிட்டு முருகர் சாமியை பாருங்கள், பக்கத்துலேயே இருக்கும். முருகர் சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் மனசால் என்ன இருக்கோ கோரிக்கையை அதை வேண்டிக்கிட்டு அப்படியே அதை கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், ஆஞ்சநேய சாமி இருக்கும். ஆஞ்சநேய சாமி கோயிலை சுற்றி வந்தீங்கன்னாலே ஆஞ்சநேய சாமி இருக்கும். அதை சுற்றி வந்தாலே அடுத்ததை பார்த்திங்கன்னா கிரிவல பாதை, அது பக்கத்துலேயே. இங்கே பார்த்திங்கன்னா கிரிவல பாதை நல்லா இருக்குது, எல்லாம் வழி எல்லாமே நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கிரிவல பாதையில் இப்படியே நடந்து போனீங்கன்னா அங்கே ஆலமரம், அரச மரத்தில் அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. அரச மரம் சாமி கீழே பார்த்திங்கன்னா சிவன் சாமியும் விநாயகர் சாமியும் இருக்கும். விநாயகர் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சிவன் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 3-9 தடவை சுற்றிட்டு கோயிலை எல்லோரும் வாங்க. இபி ஆஃபீஸ்கிட்ட போனீங்கன்னா எல்லோரும் போய் சிவன் சாமியை எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.